ஒரு வயசு குழந்தைல இருந்து 90 வயசு கிழமை வரைக்கும் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமானே தெரியல. பயங்கர ஹாப்பியா இருக்கு. இந்த படம் வந்துட்டு 13 வருஷம் ஏன் டிலே பண்ணாங்கன்றது சுத்தமா எனக்கு தெரியல. படம் எங்கேயோ போயிருக்கு. சிரிச்சு வாய் வலிச்சுதான் மிச்சம். நீங்க ரொம்ப நாளா மிஸ் பண்ண ஒரு சில மேட்டர்லாம் இதுல இருக்கும். எனக்கு ஆக்சுவலா கலகலப்பு 3 பார்த்த மாதிரி இருக்கு. அந்த வைப் வேற மாதிரி ப்ரோ. தொப்பக்கி தொப்பா தொப்பக்கி தொப்பா தொப்பக்கி தொப்பா தொப்பக்கி தொப்பா அந்த சாங் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப இருந்த விஷால இப்ப நம்ம மிஸ் பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி பார்த்தா ஓவர்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. செம்ம படங்க. இது மாதிரி படம் நான் பார்த்ததே கிடையாது. ஒருத்தி இப்பதாங்க மக்களுக்கு போய் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குது. அப்ப எடுத்திருந்தா கூட நிறைய படங்கள்ல காம்படிஷன் நிறைய. இப்ப ஒரே விட்டு குத்து டிஷன் என்ன படம் பார்த்தேன்னே தெரியாது. படம் வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல எல்லாமே இருக்கும். நீங்க ரொம்ப நாளா மிஸ் பண்ண ஒரு சில மேட்டர்லாம் இதுல இருக்கும். பயங்கரமா இருக்கு. சந்தானம் சார் கம்பேக் எல்லாம் சொல்றாங்க. கம்பேக்ல என் தலைவன் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடியா த்ரோ அவுட்டா அவர் பண்ணி நாங்க இன்னைக்கு பாத்துருக்கோம். பிரிஸ்ட் அப்படி மனோபாலா சார் இந்த இடத்துல நாங்க மிஸ் பண்றோம். ஆனா இந்த படத்துல அவர் அப்படி பண்ணிருக்காரு. அவரோட காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. சோ இப்ப அவர் இருந்தாருன்னா அவர் இன்னுமே தூக்கி வச்சு கொண்டாடுவோம் நாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. குறிப்பா சாங்ஸ் எல்லாம் சூப்பர். 3 ஹீரோயின் இருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர் பேரே தீராத விளையாட்டு பிள்ளை தான். 3 ஹீரோயின். அதான் இந்த படத்தை அப்ப மிஸ் பண்ணோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்ல. இதுல எல்லாம் பொலிட்டிக்கல் அட்டாக் இருக்கு, பிளாக்மெயில் பண்றது இருக்குது, எல்லாமே இருக்கு. சந்தானம் காமெடி இவர் ஹீரோ வேண்டாங்க. இந்த மாதிரி பண்ணா வச்சுங்க அவர் எங்கேயும் போயிடுவாருங்க. வடிவேல்லாம் சாப்பிட்டு போயிருவாரு. வடிவேல் தான் கெத்த பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் இந்த வடிவேல் இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. ஷாக் ஆயிடுவா மனுஷன். அந்த அளவுக்கு படம் எல்லாம் இருக்கு. ப்ரோ படம் சூப்பரா இருக்கு. சோ படத்துல எந்த லேகுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கலர்ஃபுல் சுந்தர் சிங் அந்த கலர்ஃபுல்ல திருப்பி கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் 13 வருஷம் ஏன் டிலே பண்ணாங்கன்றது சுத்தமா எனக்கு தெரியல. ஃபீல் குட் மூவின்னு கண்டிப்பா நினைப்பாங்க. வேற லெவல் ப்ரோ. சந்தானம் பீக் ப்ரோ. மனோபலாம் வேற லெவல் ப்ரோ. அதுதான் பழைய படம் மாதிரி இருக்காது. இப்போ இதே மாதிரி இல்ல. காமெடி எல்லாம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மனோபாலா கலக்கிருக்காரு. அதான் அவர் நடிச்சிருந்தா கலக்கிருப்பாரு. நடிக்கல அதனால கலக்கிட்டாரு. படம் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாவே செம்ம ஃபன்னா காமெடியா எங்கேஜிங்கா எடுத்துட்டு போனாங்க. சுந்தர்சியோட படம்னாலே அப்கோர்ஸ் அந்த கிளாமர் இருக்கும். சோ எல்லா பசங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு இடத்துலயுமே அந்த காமெடி செட்டிங்ஸ் அப்புறம் அந்த கிரியேட்டிவிட்டி ஆஃப் ஹியூமர் சென்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. கவுண்டர்லாம் பக்காவா இருந்தது. டைமிங் ஏத்த காமெடி. ஒரு காமெடி கூட லைக் கவுண்டர் மிஸ் ஆச்சு அப்படின்லாம் இல்ல. செம்மையா இருந்தது. சிரிச்சு வாய் வலிச்சுதான் மிச்சம். எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே லேக்ன்ற ஃபீல்லாம் இல்ல. செம்ம கமர்ஷியலான ஒரு படம். குடும்பத்தோட பார்க்கலாம். இந்த கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறது என்ன, அவங்க தாழ்த்தப்பட்டாங்க இவங்க தாழ்த்தப்பட்டாங்க அந்த மாதிரி படம் எடுக்கிறதோட இந்த மாதிரி ஒரு மூவி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா டைரக்டர்ஸும் கண்டிப்பா இந்த மாதிரி படம் கொடுக்கணும்ன்றது என்னோட விருப்பம். ஒரு ஃபேமிலி என்னென்ன இருக்கணும், கண்டிப்பா லவ், சென்டிமெண்ட், டிராமா, பொலிட்டிக்கல், சோ எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சந்தானம் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு படம் இல்ல 2 படம் இந்த மாதிரி மத்த ஆக்டரோட கலந்து நடிச்சனா படம் வேற மாதிரி இருக்கும். 15 வருஷம் கழிச்சு புகழ்ச்சி தளபதி கம்பேக் கொடுத்திருக்காங்க. படம் எங்கேயோ போயிருக்கு. வேற மாதிரி. சந்தானம் அகைன் காமெடி பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. சந்தானம் ஹீரோ நடிக்கிறத விட காமெடி தான் பெஸ்ட். படம் ஃபுல்லா காமெடி, ஃபுல்லா கலகலப்பு. எப்படி அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். வந்தா பொங்கல் தான் 100% நீங்க வந்தா சிரிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலா கலகலப்பு 3 பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல வைப். ஆக்சுவலி சந்தானம் இருக்கிற எல்லா சீனுமே என்ஜாய்மெண்டா இருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். அந்த வைப் வேற மாதிரி ப்ரோ. தம்பக்கி தம்பா தம்பக்கி தம்பா வேற மாதிரி வைப் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. தொப்பக்கி தொப்பா தொப்பக்கி தொப்பா தொப்பக்கி தொப்பா தொப்பக்கி தொப்பா அந்த சாங் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆல்வேஸ் சந்தானம் இஸ் a comedian. சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆஃப் கோர்ஸ் அவங்க இப்பயும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ தலைவன் சும்மாவா சொல்ல வேணும். அவரு பழக்கமா எந்த பாட்டு பண்ணாலும் செம்மையா பண்ணாப்ல. சோ நல்லா இருக்கும். ஃபுல் படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட். செம்ம கமர்ஷியலான படம். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. 10 வருஷம் முன்னாடி எடுத்த படம் எப்படி சொல்றது, கொஞ்சம் போர் அடிக்கும். சில இதெல்லாம் மொக்கையா இருக்கும். படத்துக்கு வாங்க தரமா செஞ்சு விடுவோம். நீங்க வாங்க சிரிச்சுட்டு போங்க. ஃபுல்லாவே செம்மையா இருக்கு. ஃபேமிலி படம் தாங்க. செம்மையா இருக்கு. லைக் கிளாமர் சீன்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டா தான் இருக்கு. அது எதுவுமே ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இல்ல. லைக் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே பாக்குற மாதிரி தான் டீசென்ட்டா எடுத்திருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு தரமான மூவி. அவ்வளவுதான். சிரிச்சு வாய் வலிச்சது வயிறு வலிச்சதுதான் மிச்சம்.
படம் செம்மையா இருக்கு. சுந்தர் சி சாரோட மூவி அப்படிங்கறது வந்துட்டு டிபிக்கலா இருந்தது. கிளாமர் ஆகட்டும், ஹீரோயின்ஸ் சூஸ் பண்ணதாகட்டும், அண்ட் சந்தானம் சாரை வந்துட்டு காமெடியனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பொங்கலுக்கு இது வந்து ஒரு பக்கா ட்ரீட். இது அப்ப இருந்த விஷால வந்து இப்ப நம்ம மிஸ் பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டா அந்த இயர்ஸ் பாஸ் டவுன் அது எல்லாமே தெரியுது. அண்ட் எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த 12 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து நம்ம திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணாதான் தெரியுமே தவிர இல்லைன்னா தெரியவே தெரியாது. இது வந்து பக்கா ட்ரீட். இது நிஜமாவே பொங்கல் அப்படின்னா எல்லாருமே வந்து இது இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இப்ப கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி பெரிய பையனா வந்து பாக்குறோம். அதுலயும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா இதே மாதிரி பாட்டு தொப்பைக்கு தொப்ப தொப்பைக்கு தொப்ப இந்த பாட்டு வந்து அப்ப டிவில வரும். நான் ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அந்த டைம் ஓவராலா படம் வந்து ஃபேமிலியா பார்க்கலாம். பசங்களை ஃப்ரெண்ட்ஸா கூப்பிட்டா நல்லா வைப் பண்ணலாம். விஷால் வந்து எனக்கு தாமிரபரணி படத்துல, சண்டைக்கோழி படத்துல அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மதகஜராஜா படத்துல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் படத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். படம் வந்து ஒரு காமெடி ஜானர் மூவி. சோ ஃபன் ஃபில்டா ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா பாத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். 2012ல வர வேண்டிய படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் வெரி ரிலவென்ட். இப்ப இருக்கக்கூடிய பீப்புளோட மைண்ட் செட் ஏத்த மாதிரி தான் இப்பவுமே இருக்கு. அதே தான் இப்போ. ஆமா ஆமா. சோ அதான் சந்தானம் சாரோட அந்த டைமிங், அந்த பஞ்ச், அந்த ஒரு காமெடி வந்து நாங்க மிஸ் பண்றோம் தான் சொல்றோம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா இது காமெடி பிலிம்லயே கூட இது ஒரு நல்ல ஒரு 6 பேக் எல்லாம் வச்சு ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாஸ் ஹீரோவா தான் இந்த படத்துலயுமே இருக்காரு. மனோபாலா சார், மணிவண்ணன் சார், தென் மயில்சாமி சார் கூட இதுல இருக்காரு. எஸ்பெஷலா சொல்லணும்னா மனோபாலா சார் செகண்ட் ஹாஃப்ல காமெடி வேற லெவல் பண்ணிருக்காரு. ஃபுல்லாவே ஒரு ஹாப்பியா சிரிச்சுட்டே போலாம். அண்ட் ஆல்சோ காமெடின்றதுக்காக ஸ்டோரி இல்லாம கிடையாது. கண்டிப்பா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்காக கொண்டு போற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் தோணுது. பரவாயில்ல, இப்ப ரிலீஸ் பண்ணதால இப்பயாவது பார்த்து ஹாப்பியா இருக்கு. ஒரு ஃபேமிலியோட வந்து குழந்தைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். மதகஜராஜா எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். படம் சூப்பரா இருக்கு சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர். நீங்க கண்டிப்பா வந்து ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல காமெடி ட்ரீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடி பார்ட் தான் ஓவர்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ நீங்க கண்டிப்பா வந்து இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் சார். சார் சூப்பரா பண்ணிருக்காரு சார். அதுக்கு அது நான் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து காமெடியனா நம்ம சந்தானம் சாரா ஃபுல்லஸ்டா இந்த படத்துல பார்க்கலாம். சோ நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல சிரிச்சுட்டு 3 hours வந்து நல்லா சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பா வரலாம். எனக்கு எந்த இடத்துலயுமே தெரியல சார். நம்ம பழைய விஷால் சார் தான் நல்லா கட்டுமஸ்தானா இருக்காரு. சோ நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இப்ப இல்ல, அவங்களால மறுபடியும் ஸ்கிரீன்ல நம்ம லைவா பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அது சூப்பரா பண்ணிருக்காங்க. சுந்தர் சி கலக்கி இருக்காரு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்க கூட ஏதோ பழசா 12 வருஷம் முன்னாடி எடுத்தது ரொம்ப பழசா இருக்கும்னு பார்த்தா இன்னும் இப்ப கூட புதுசா இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும். அப்புறம் வந்து சிங்கர் விஷால வந்து நீங்க இதுக்கப்புறம் இனிமே சிங்கர் விஷால் 2025ல இருந்து நிறைய பாட்டெல்லாம் பாட கூப்பிடுவாருங்க. பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இதுல ஈக்குவலா வந்து கொடுத்துருக்காங்க. அவருமே ஹீரோ தான் இந்த படத்துல. அவர் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தனால தான் இந்த படம் ஹிட். ஆக்சுவலி அவர் தான் ஒரு ஹீரோ. ஆக்சுவலி நிறைய மறைந்த நடிகர்லாம் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறது. மனோபாலா சார், மணிவண்ணன், அப்புறம் இவங்க 2 பேர் தான் மறைஞ்சவங்கன்னா இவங்க. மற்றபடி இவ்வளோ மயில்சாமி இல்ல சுவாமிநாதன் இருக்காரு. அவர் அந்த லொலு சபால இருப்பார்ல, அவங்க இருக்காரு. அவர் வந்து ஹீரோயினோட அப்பா வராரு. அவரு அப்பாவா வரதான் சரியான காமெடியே. அதாங்க பொங்கலுக்கு வந்து எந்த படத்தை பார்க்கணும்னா மதகஜராஜா வந்து பாருங்க. தேட்டரையே தெரிக்க விட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. சுந்தர் சி சாருக்கு எவ்வளோ அவார்டு வேணா தரலாம். படம் எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டா ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். டியர் விஷாலு மதகஜராஜா சூப்பரு, புரட்சி தளபதி டியர் விஷாலு மதகஜராஜா டாப்பரு, பொங்கலுக்கு டாப்பரு, சுந்தர் சி டைரக்ஷன், விஜய் ஆண்டனி மியூசிக், சந்தானம் காமெடி டக்கரு கம்மன்சி என்ஜாய். இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமானே தெரியல. பொங்கலுக்கு வந்து ஒரு தரமான மூவி. அவ்வளவுதான். எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் படத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சுந்தர் சி கலக்கி இருக்காரு. மன உளைச்சல் ஆகலன்னா வேற எந்த படத்துக்கு வேணா போங்க. சந்தோஷமா இருக்கணும்னா மதகஜராஜா வந்து பாருங்க. கண்டிப்பா அப்படிதான் தோணுது.